அதிமுக, பாஜக கூட்டணி நீங்க சொன்ன மாரி பொருந்தா கூட்டணியா தான் வர வாய்ப்பு இருக்கு. அந்த கூட்டணி பலகீனமான இடம் எதுன்னா, அ மக்களவை தேர்தல்ல எதிரெதிரா நின்னுட்டு, சட்டமன்ற தேர்தல்ல ஒண்ணா சேரும்போது, எப்படி அது ஒர்க் அவுட் ஆகுங்கிறது பெரிய கேள்விக்குறி தான். அதுல 2024 மக்களவை தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாட்ட மாறுனது அவருக்கு லீடர்ஷிப்புக்கு ஒரு அடி. இந்த இடத்துல சீமான் தான் உறுதியா தன் நிலைப்பாட்டிலே இருக்கிறாரு. அடுத்து எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாட்டில் மாறினாருன்னா, இவர் அண்ணாமலை ஈரோடு கிழக்கில் நிற்காம களத்தை விட்டு ஓடினது என்டிஏக்கே ஒரு வீக்னஸ் தான். ஈரோடு கிழக்கில் நிற்கிறதுக்கு முன்னாடி விக்கிரவாண்டியில் என்டிஏ நின்றுச்சு, பாமக கேண்டிடேட்டாக நின்னாங்க, 29 விழுக்காடு வாக்கெடுத்தாங்க, 50 பூத்தில் அவங்க அதிக வாக்கெடுத்தாங்க. அது ஆளுங்கட்சியை எதிர்த்து விஜய் களத்துக்குள்ளே வராமல் கோழைத்தனமாக ஓடுனது மாதிரி, எடப்பாடி கோழைத்தனமாக ஓடின மாதிரி ஓடாமல் அண்ணாமலை பாமகவை பயன்படுத்தி கேண்டிடேட் போட்டு 29 விழுக்காடு வாக்கெடுத்து ஆளுங்கட்சி அதிகார பலத்தை மீறி அன்புமணிங்கிற ஒரு கேண்டிடேட்டை போட்டு 50 பூத்தில் மாம்பழம் அதிக வாக்கெடுத்தது அண்ணாமலைக்கு சாதனை தான், அன்புமணிக்கு சாதனை தான், டாக்டர் ராமதாஸுக்கு சாதனை தான்.